இப்போது இருக்கிறதுலே சிறப்பான மினிஸ்டர் வந்து ஸ்மார்ட்டாக இருக்கிற மினிஸ்டர் வந்து மனித வள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சரத் அவர்கள். இவரை எப்படியாவது கலங்கப்படுத்தணும். எப்படி ஆதவர்ஜனாவை அவங்க மாமனார் ஃபேமிலியோட இணைச்சி கலங்கப்படுத்தினாங்களோ, எப்படி கீர்த்தனாவை தொழில்துறையெல்லாம் ஆந்திராவுக்கு போகுதுன்னு சொல்லி ஏமாற்றி கலங்கப்படுத்தினாங்களோ, ரமேஷ் சாரை ஏதோ இன்ஸ்பெக்ஷன் போய் தப்பு பண்ண மாதிரி கலங்கப்படுத்துகிறாங்க. மரியம் வில்சன் வந்து தமிழில் ஒழுங்காக படிக்கலை, அவருக்கு தமிழே தெரிலங்கிற மாதிரி கலங்கப்படுத்தினாங்க. ராஜ்மோகன் சாருக்கு தகுதியே கிடையாது, அவர் வந்து எஜுகேஷனே தப்புன்னாங்க. இப்போது சரத்குமார் இவங்களுடைய எதிரியோடைய வேலை, திமுகவுடைய வேலையை வந்து கலங்கப்படுத்தணும். அவங்க வேலை செய்கிறவங்கள கெடுக்கணும். அவங்க பேரை எப்படியாவது கலங்கப்படுத்தி ஆட்சிக்கு இது வந்து ஒரு கெட்ட பேரை ஏற்படுத்துறதுக்கு தான், தேவையில்லாமல் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்கும் அவதூறுகளை பேசுறதுக்கு தான் இப்போது எதிர்க்கட்சிக்கு வேலை. இதெல்லாம் நம்ம அமைச்சருங்களை யாரும் கண்டுக்கக்கூடாது. இவங்களுடைய வேலையை இதுதான். எப்போ மாட்டுவாங்க, எப்போ நம்மக்கிட்ட சிக்குவாங்கன்னு பார்க்குறது தான் வேலை. இதெல்லாம் கண்டுக்கிட்டால் நம்மளுடைய வேலை தடைபடும். சரத்குமார் வந்து இப்போ இருக்கிறதுல வந்த நாள்லேருந்து நாங்கள் நோட் பண்ணிகிட்ருக்கிறது பார்த்திங்கன்னா, ரொம்ப அருமையாக ஸ்மார்ட்டாக எல்லா இடத்துக்கும் வேகமாக செயல்பட ஒரு நல்ல அமைச்சர் தான். இப்போது அவருடைய தேவையில்லாத அந்த குழந்தை விஷயத்தை வந்து தேவையில்லாமல் திரித்து அதை போதைப் பொருள் மாதிரி மக்களை மனசில் கலங்கப்படுத்தணும். யாருமே நல்லவங்க இல்லை, எல்லாமே தேவையில் இருக்கவங்கலாம் ரொம்ப மோசமானவங்கிறது கிரியேட் பண்ணுறது தான் இவங்களோட ஒர்க்கு. இதெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதை இன்னும் அமைச்சருங்களை மேலேயும் தவறான எண்ணங்களை, தவறான கலங்கத்தை ஏற்படுத்துவாங்க. சரத்குமாரை பொறுத்த வரைக்கும் அருமையான ஒரு மினிஸ்டர். இப்போத்துக்கு நல்லா வேலை செஞ்சிட்ருக்காரு, ஸ்மார்ட்டாக இருக்கார், சுறுசுறுப்பாக இருக்கார். இதெல்லாம் கிழவன வாரத்தில் மனிதவள மேம்பாட்டுத்துறையில் 420 பேருக்கு மேலே எல்லாருக்கும் வேலை வாய்ப்பை கொடுத்தாங்க. ஒரு பைசா கூட லஞ்சம் வாங்கலை. அதே மாதிரி நிறைய கல்வி நிறுவனங்கள் எல்லாம் வந்து ரெனியூ பண்ணிக்கிறதுக்கு ஒரு பைசா கூட வாங்கலைங்கிறதுக்காக எல்லாமே பாராட்டியிருக்காங்க. எல்லா கல்வி நிறுவனக்காரங்களே டைரெக்டாக பேட்டி கொடுக்குறாங்க. இதே மாதிரி ஃபண்டு, அதாவது சிஎம்டியில் அப்ரூவல் வாங்குறதுக்கு பார்ட்டி ஃபண்டு கிடையாதுன்றாங்க. எல்லா விஷயத்துலேயும் நேர்மையாக நடக்கணும். காமராஜர் போல் ஆட்சியை கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. விஜய் சார் வந்து இப்போது வாழும் காமராஜராக வாழணும்னு நினைக்கிறார். அதுவே பெரிய விஷயம். இப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை எப்படியாவது கலங்கப்படுத்தணும். ஒவ்வொரு மினிஸ்ட்ரியும் அவங்களுடைய எல்லா விஷயத்தையும் நோண்டி எடுக்கிறது. எப்போமோ செத்து போன விஷயத்தை போய் எடுக்கிறாங்க. எல்லாரையும் நோண்டிட்டு இருந்தாங்கன்னா எந்த வியாபாரமும் பண்ண முடியாது. அதே மாதிரி இங்கே வந்து சரத்குமாரை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இந்த ஏரியாவில் கவனிச்சிட்ருக்கிற சிறப்பான ஒரு மினிஸ்டர். எல்லா ஃபங்க்ஷனுக்கும் சுறுசுறுப்பாக வரார். 34 வயசு மினிஸ்டர்லாம் இன்றைக்கி எவ்வளோ சுறுசுறுப்பாக இருப்பாங்க. 64, 70, 75 வயசு மினிஸ்டர் மட்டும்தான் நம்ம பழைய கவர்மெண்ட்டில் பார்த்தோம். அதே மாதிரி இப்போது இவங்க பண்ணுற ஒவ்வொரு வேலையும் மினிஸ்டரோட பேரை வந்து தமிழ்நாடு முழுவதும் நல்லா பரப்புகிறாங்க. இப்போ நம்மளுக்கெல்லாம் பழைய இதில் நம்மளுக்கு இவர் தெரியும், துரைமுருகனை தெரியும். அதேமாதிரி சில மினிஸ்டருங்க பேர் தெரியும். எல்லா மினிஸ்ட்ரியுமே டிஎம்கே பேரில் நல்லா தெரியும். இப்போது இவங்க பண்ணுற வேலைனால் எல்லா மினிஸ்டரும் நல்லா பப்ளிஷ் பேர் வாங்கிடுறாங்க. இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சது. இவங்க பண்ணுற தப்பு வந்து நம்மளுக்கு நல்லதாகவே முடியுது, கெடுக்கிறது மட்டும்தான். இதெல்லாம் வந்து எந்த மினிஸ்டரும் கண்டுக்கவே கூடாது. அவங்க வேலையை தொடர்ந்து செய்யணும். அதே மாதிரி யாருன்னா அதை தவறாக செய்யும்போது உடனே ஒரு சட்ட நடவடிக்கையை மேற்கொள்ளணும். அவங்க மேலே கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்கள உடனே நம்ம வந்து கைது பண்ணாதான் இதெல்லாம் அடங்கும்.